பிரைஸ் பீ டு காட். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று வாஞ்சிக்கிறேன். இன்றைக்கும் நாம கம்பீரியுங்கள் என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இதற்கு ஆதார வசனமாக என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் இதய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. என்னாகமம் 23:21. ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாய தேவன் நம்மோடு இருக்கிறதுனால் நமக்குள்ளே ஒரு ராஜ கம்பீர சத்தம் நமக்குள்ள இருக்கிறது. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நமக்குள்ள இருக்கிறது. உற்சாகமும் களிக்குறலும் நமக்குள்ள இருக்கிறது. சரி, இன்றைக்கு உங்களுக்குள்ள சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படுதா? கிறிஸ்தவராகிய நமக்குள்ள இத்தகைய தன்மை இருக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய வாழ்க்கை மாறப்பட்டிருக்கணும். பழைய மனிதனிலிருந்து புதிய மனிதனுக்குள்ளாக நாம கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. அதனால இன்றைக்கு நமக்குள்ள ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அதாவது கிறிஸ்துவுக்கு முன்ன நான் இப்படி வாழ்ந்துட்டு இருந்தேன், கிறிஸ்துவுக்கு பிறகு நான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன் என்ற ஒரு வேறு பிரிக்கத்தக்க ஒரு பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் லைஃப் உங்க வாழ்க்கையில இருக்குதா? இல்லை நான் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் நான் ஒரே மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா நீங்க இன்னும் புதிய மனிதராக பிறக்கவில்லை. சரி, என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சில சாட்சியை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருந்தாலும் கூட நான் சர்ச்சுக்கு போவேன், வருவேன், வேதத்தை வாசிக்கிறதுலாம் இல்லை, ஜெபிக்கவும் தெரியாது. ஆனா என்னுடைய தாயார் என்னை கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்தி இருக்கிறாங்க. எனக்காக ஜெபம் பண்ணியிருக்காங்க, ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் நிறைய ஆலோசனை கொடுப்பாங்க. சினிமா பார்க்கக்கூடாது, தேவையில்லாத இந்த விஷயங்கள்ல கலந்துக்கூடாது, வெளியே போயிட்டுலாம் பசங்களோடு சேர்ந்து நீ அரட்டை அடிக்கக்கூடாது. இப்போ நிறைய விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எங்கள் அம்மா போடுறாங்க. இது அப்போ நான் யோசிப்பேன், என்ன இந்த அம்மா வெளியே போக மாட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா பையன் கெட்டு போயிடக்கூடாது, வெளியே போயிட்டு தேவையில்லாத வார்த்தைகளை கேட்டுட்டு பேசுறது. அவங்களுக்குள்ள ஒரு பையனை கர்த்தருக்குள்ள வளர்க்கணுன்ற ஒரு தீர்மானம் அவங்க எடுத்திருந்தபடியால என்னை கிறிஸ்துவுக்குள்ள வளர்க்கறதுல எங்கள் அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு. எங்களுக்கு ஜெபிப்பது உண்டு. என் கூட பிறந்த அண்ணன் இருக்காங்க, அக்கா இருக்கிறாங்க, நான் கடைசி மகன். அப்போ எங்களுக்காக பாரம் எடுத்து ஜெபிக்கிற நல்ல விசுவாசம் உள்ள தாயை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியால் நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். என் தகப்பனும் எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்து எங்களுக்கு எந்த ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு எங்களை ஆளாக்கினதும் எங்கள் தகப்பன். அவனால் எனக்கு கொடுத்த நல்ல தாய் தகப்பனுக்கு நான் எப்பவுமே கர்த்தருக்கு நன்றி செலுத்துவேன். ஹல்லேலூயா. சரி, இப்படி என்னுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் அப்போ என்னுடைய வாழ்க்கையை நான் இயேசு கிறிஸ்துவக்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். அதுக்கு முன்பாக என்னுடைய ஜீவியம் எப்படிப்பட்ட ஜீவியமா இருந்தது தெரியுமா? நான் இந்த உலகத்துடைய ஆசாபாசங்களுக்கு இச்சைகளுக்கு அடிமைப்பட்டிருந்தேன். உலக ஸ்நேகம், அதாவது சிம்பிளா சொல்லணும்னா சினிமா மோகம் என்னை அதிகமாய் கவர்ந்தது. நிறைய சினிமாக்களை பார்க்கும்படிக்கு என் உள்ள இயங்கினது. தெரியும், நான் அந்த இச்சையின் ஆவி என்னை பிடித்தது. இச்சிக்கிற ஆபாச காரியங்களாகட்டும், அப்புறம் கண்களை கவருகிற எல்லாவற்றிலும் எனக்கு ஒரு கவனம் ஈர்க்கப்பட்டது. எல்லா படத்தையும் நான் பார்க்க ஆரம்பித்தேன். விஜயுடைய மிகப்பெரிய ஃபேன் என்ற அளவுக்கு நான் ரொம்பவும் தீவிரமாக இருந்தேன். அது மாத்திரம் இல்லை, வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே விஜய் பாட்டு வந்தாலே ஒரு தனி மவுஸ் தான். அதை சத்தமாக போட்டு நான் ஒரு விஜய் ரசிகன்ற சொல்றதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் நாட்களில். இப்படிதான் வாழ்க்கை போயிட்டு இருந்தேன். என்னுடைய காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல நான் ஊருக்கு போயிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய சகோதரிகள் மூலியமாக நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். அவர்கள் எனக்காக பண்ணின ஜபங்கள், அவர்கள் எனக்காக பண்ண கண்ணீரோடு ஜபங்கள், என்னை கிறிஸ்துவிடத்துல என்னை ஒப்பு கொடுத்து அவர்கள் ஜபம் பண்ணாங்க. அப்பொழுது எனக்கு அந்த ஜபம் முதலாவதாக அவங்க எடுத்த ஜபம் எனக்கு ஒரு வித்தியாசத்தை அளித்தது. இவங்க எதுக்கு எனக்காக இவ்வளவு பாரம் எடுத்து ஜெபிக்கணும்ன்ற ஒரு விதமான ஒரு கேள்வி எனக்குள்ள முதலாக வந்தது. இதற்கு நான் அப்படிப்பட்ட ஜெபத்தை நான் எனக்காக ஒருத்தர் அழுது புலம்பி ஜெபித்தது அன்னைக்கு தான் லைவா நான் பார்க்குறேன்.
அப்பதான் நான் இப்ப எனக்கு புரியுது. பரிசுத்த ஆவியானவர், தேவன், பரலோக ராஜ்யம் என்ன தெரிந்து கொண்டது. அன்னைக்கு நான் உணரல. இன்றைக்கு நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால, இன்றைக்கு நான் அத உணர்கிறேன். அப்ப எனக்காக வைராக்கிய வாஞ்சை ஆவியானவர் அவர்கள் மூலியமா செய்த வேண்டுதல் நிமித்தமாக அவங்க இயேசு கிறிஸ்துவை எனக்கு காண்பிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து எவ்வளவு எவ்வளவு நல்ல தேவன், அவர் உன்னை நேசிக்கிறாரு, உன் பாவத்தை அறிக்கை செய்து நீ உன் வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக்கொடுன்னு சொல்லும் பொழுது எனக்குள்ள ஒரு கேள்வி, நான் அப்படி என்ன பாவம் செய்தேன், அப்படி ஒன்றும் தப்பு பண்ணலையேன்றது தான் என்னுடைய முதலாவதாக ஒரு யோசனையா இருந்தது. எனக்கு எல்லாமே யோசிக்கும். அப்புறம் என்ன நடந்துச்சு எனக்கு தெரியல. ஒரு கட்டத்துல எனக்கு தெரிஞ்ச ஜெபம் எல்லாமே ஸ்தோத்திரம் 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 தான், வேற ஒண்ணுமே எனக்கு தெரியாது. இப்படி இருந்த சூழ்நிலையில அவங்க சொன்னாங்க, நீ ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லாத, உன் பாவத்தை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுன்னு சொன்னாங்க. அதே போல நானும் என் பாவத்தை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது, அது எனக்கு இப்போ கூட விலகி சொல்ல முடியல. ஆனா இதெல்லாம் சொன்ன காரியங்கள் எல்லாம் மாத்திரம் எனக்கு என் மனசுல நல்லா பதிந்தது மாத்திரம் உங்ககிட்ட நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன். இது நடந்து 20 வருஷத்துக்கு மேல ஆகுது இல்லையா. இப்ப எனக்கு 39 வயசு, 40 தொட போகுது வந்துச்சுன்னா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் இருக்கும்போது உங்களுக்கே தெரியும். அப்ப எந்த வயசுல கர்த்தர் என்னோடு பேசினார் என்பது குறித்து. அப்போ இப்படி போய்க்கொண்டிருந்த அந்த பிரேயர் டைம்ல கூட திடீர்னு அ என் மேல ஒரு விதமான ஒரு ஆவிக்குரிய அனுபவம், ஒரு விதமான ஒரு தொடுதலை நான் உணர்ந்தேன். என்ன அப்படின்னா, அது ஒரு எங்க சித்தி வீட்ல தான் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். அங்க ஒரு பிரேயர் பெட்ரூம்ல தான் நானும், என்னுடைய அக்காவும், என்னுடைய தங்கையும், நானும் 3 பேர் தான் ஜெபத்துல ஈடுபட்டிருந்தோம். அவங்க எனக்காக ஜெபம் பண்றாங்க. இப்படி நாங்க 3 பேர் தான் சபையில இருக்கும்போது அந்த ஆலயம் பூட்டப்பட்டு தான் இருந்துச்சு. இப்படி நாங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, என்னுடைய அனுபவம் எப்படி அப்படின்னா, என்னுடைய அபிஷேகத்தின் அனுபவம் எப்படி அப்படின்னா, ஆ நான் எப்படி உணர்ந்தேன் அப்படின்னா, ஒரு கூட நிறைய ஒரு பூக்கள். ஒரு பூவ தூக்கி ஒரு கூட ஃபுல்லா ஒரு பூவ உங்க தலை மேல கொட்டுனா நீங்க எந்த ஒரு ஃபீல் வரும் உங்களுக்கு? அந்த ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு. யாரோ என் மேல அப்படியே டப 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 டபன்னு பூக்கள என் மேல கொட்டுனது போல ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது. அது அப்புறம் நான் கண்கள திறந்து பார்க்குறேன். எனக்கு அப்படி எதுவுமே எந்த உணர்வும் இல்ல. எதுவும் தெரியல. ஆனா இவங்க எனக்காக ஜெபிக்கிறத அப்புறம் இது இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு என்னுடைய பாஷைகள் மாறுது. எனக்கு திடீர்னு என் வாயிலிருந்து புரியாத ஒரு பாஷைகள்ல நான் பேச ஆரம்பிக்கிறேன். ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். அது என்னுடைய சரீரம் உணருது. நான் நார்மலா இல்ல. நான் ஏதோ ஒரு காரியத்த நான் புதுசா பேசுறேன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என் கூட இருக்கிற சகோதரிகள் நெறைய காரியங்கள அவங்க பேசுறாங்க. கேட்கறாங்க. "நீ என்ன பார்க்குற? என்ன பேசுற?" அப்ப நான் நெறைய நான் இப்போ ஒரு குதிரைய பார்க்குறேன். அது ஓடுது. ரொம்ப அந்த ஒரு அம் அந்த ஒரு அனுபவம் இன்னைக்கு என்னால மறக்க முடியாது. அந்த பிரேயர் எத்தன மணி நேரம் போச்சுன்னு எனக்கு தெரியல. நெறைய காரியங்கள் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அது ஒரு ஆவிக்குரிய அனுபவமா நான் கருதுகிறேன். இதெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு, அப்புறம் எங்க பிரேயர் எப்படி ஸ்டாப் ஆச்சு தெரியுமா? நாங்கலாம் நிறுத்தல. வெளிய இருந்த அப்பா, அம்மா, சித்தி அவங்கலாம் என்ன பண்ணாங்க, கதவ தட்ட ஆரம்பிச்சாங்க. கதவ தட்டி அப்புறம் எங்கள கூப்பிடும்போது தான் அந்த பிரேயர் ஸ்டாப் ஆச்சு. இல்லன்னா அந்த பிரேயர் ஸ்டாப் ஆயிருக்காது. அப்படியே கூட கன்டின்யூ ஆயிருக்கலாம். இந்த பிரேயர் முடிஞ்ச பிறகு நானு எனக்குள்ள ஏற்பட்ட ஒரு சமாதானம். எப்படி அந்த அந்த ஒரு ஃபீலிங் எப்படி இருந்துச்சுன்னா, அ நான் நம்ம அப்படியே ஒரு ஃப்ரெஷ் மைண்டு. ஒரு நல்ல ஒருத்தன் நல்ல களைப்பான வேலை செஞ்சுட்டு, வெயில்ல நல்லா வேலை செஞ்சுட்டு, அவன் நல்லா குளிச்சுட்டு ஒரு ஃபேன் கிட்ட உட்காரும்போது இருக்கிற ஒரு ஃபீலிங் இருக்குங்க. உங்களுக்கு தெரியும். ரெஃப்ரெஷ்மென்ட் தெரியும் பார்த்தீங்களா? அதை காட்டிலும் 1000 மடங்கு ஒரு பெரிய சமாதானத்த என் உள்ளத்துல அந்த நாள்ல உணர்ந்தேன். யாரோ என்ன அப்படியே வாஷ் பண்ணி என்னை உட்கார வைத்தது போல நான் அப்படியே உணர்ந்தேன். இந்த அனுபவத்துல வெளிய சொல்றதுக்கு எனக்கு வெட்கமா இருந்துச்சு அப்போ. அப்புறம் என்னுடைய தங்கைகள கூட கோச்சுக்கிட்டாங்க. எதுவும் சொல்ல மாட்டீங்க. எனக்கு என்ன சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல. இது எப்படி சொல்றது? அவங்க என்ன நினைப்பாங்க? எனக்கு கிண்டல் பண்ணுவாங்களா? இப்படி ஏகப்பட்ட காரியங்கள் எனக்குள்ள ஓடுது. எதுவும் சொல்லல. ஆனா எனக்குள்ள ஒரு சமாதானம், சந்தோஷம் இருந்துச்சு. அது மாத்திரமல்ல, அந்த நிமிஷத்துல இருந்து என்னுடைய ஆவி கர்த்தரை தேடும்படிக்கு ஆர்வம் கொண்டது. இயேசு கிறிஸ்துவின் மேல இணை புரியாத ஒரு அன்பு என் உள்ளத்துல வந்தது. இந்த இயேசுவானவரை நான் அறிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நானு புறப்பட்டு என் 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 வீட்டுக்கு, அது வேலூர்ல இருக்கிற என் வீட்டுக்கு வந்துட்டேன்.
அங்க வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, அங்க என்னுடைய பெரியப்பா மகன் அவங்க வீட்ல நாங்க ஸ்டே பண்ணியிருக்கும்பொழுது, அங்க வந்து அவங்க பிள்ளைகள் வந்து அங்க ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல அப்போ சின்ன பிள்ளைகளா படிச்சுட்டு இருந்தாங்கன்னா, அது கிறிஸ்டியன் ஸ்கூலா இருக்கனால, அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு புக் குடுத்திருந்தாங்க. இயேசு யார் என்ற புத்தகம். அது வந்து எப்படின்னா கார்ட்டூன் வகையில இருக்கும். அதை ஒரு கார்ட்டூன் பிக்சர்ஸ்ல வரைஞ்சு, அது மேல வசனங்கள்லாம் எழுதப்பட்டு அப்படி இருக்கும். இந்த புக் வந்து அவங்க வீட்ல இருந்துச்சு. அத நான் முதல்ல எடுத்து பார்க்குறேன். இயேசு யாரு? உனக்காக என்ன பண்ணாருன்ற மாரி டைட்டில் இருந்துச்சு. அதப்ப அந்த புக்க எடுத்து அன்னைக்கு ஃபுல்லா படிக்கிறேன். அத படிக்கும்பொழுது தான் அதுல ஒரு அதாவது புத்தகம். அதாவது சுவிசேஷ புத்தகத்த நான் பைபிள்ல முதல்ல படிக்கல. முதல்ல நான் படிச்சதுலாம் அந்த அந்த புக்கு. அந்த அந்த சொன்னேன்ல குட்டி பசங்களுக்கு கொடுத்த அந்த புக்கு. அந்த புக்கு மட்டும் தான் முழு அந்த அ மத்தேயு சுவிசேஷம்னு நெனைக்கிறேன். மத்தேயு, லூக்காவோ அந்த புத்தகத்த தான் அப்படியே வந்து அங்க ஆ அப்படியே பெயிண்டிங்ல வரைஞ்சு, அப்படியே அந்த ஒவ்வொரு வசனங்கள்லாம் போட்டு ஒரு திரைப்பட காட்சிகளை போல இருந்துச்சு. அது எனக்கு ஃபுல்லா நான் அன்னைக்கு படிச்சு முடிச்சேன். முடிச்ச உடனே தான் ஏசப்பா எனக்காக நீங்க இவ்ளோ பாடுகள் பட்டீங்களா? என் மேல இவ்வளவு அன்பு கூர்ந்தீங்களா ஏசப்பா? அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா மேல ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பு எனக்குள்ள வந்துச்சு. அது அந்த அன்பு என்ன நெருங்கி ஏவுதல் செய்தது. அல்லேலூயா! அதுக்கப்புறம் கர்த்தர் வந்து எனக்கு என்ன விதமான காரியங்கள அதிகமா சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா, அதுக்கப்புறம் நான் படித்த ஒரு புத்தகம் என்னன்னு பார்த்தா, வெளிப்படுத்தின விசேஷம். ஆ அது எனக்கு 2ஆம் வருகை குறித்து, கடைசி கால நிகழ்வுகளை குறித்து ஆவியானவர் என் கூட நெறைய காரியங்கள இடைப்பட்டு பேசுறத என்னால பார்க்க முடிஞ்சுச்சு. ஆ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அம் எம்டி ஜெகன் இன்னைக்கு ஜெகனுடைய மெசேஜ் எல்லாம் நம்ம எல்லாருமே கேட்டிருக்கோம் அந்த பிரதர் மூலியமா. அவர் ஊழியத்துக்கு வந்த ஆரம்பம், அப்போ அவர் வந்து நெறைய சீரிஸ்லாம் போட்டிருப்பாரு. 666 10 கொம்புகள், ஆ அப்புறம் 9 தடவ கால நிகழ்வுகள்னு சொல்லிட்டு நெறைய சீரிஸ் போடுவாங்க. அதெல்லாம் நாங்க ஃபர்ஸ்ட்டு அவங்க சீடிலாம் நாங்க வாங்கி பார்க்குறோம். நானும் வினோதாவும் வீட்ல அப்போ டேப் ரெக்கார்டர் இருந்துச்சு. அப்போ அந்த வீடியோ ஆ அப்போலாம் நம்ம யூடியூப்லாம் எங்க போறது? அப்போலாம் வந்து நம்ம இதுக்குள்ள சிடி கேசெட் மூலியமா இப்போ டிவியில பார்க்குறோம். பார்க்கும்போது செய்தி கேட்கும்போதெல்லாம் எங்களுக்கு வந்து ஏசப்பா இன்னைக்கு வந்துட போறாரு. நம்ம எவ்வளோ பரிசுத்தமா இருக்கணும்ல ஒரு பயம் எங்களுக்குள்ள வரும். ஏய் இப்படி ஆயிடுச்சேப்பா, அப்படி ஆயிடுச்சேப்பான்னு சொல்லிட்டு நானும் வினோதமும் பேசிப்போம். அது மாதிரி நிறைய சீரிஸ்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். அப்போ வருகைக்கான ஒரு ஆயத்தம் எங்களுக்குள்ள அப்பவே எங்களுக்கு வந்துச்சு. நிறைய காரியங்கள கடைசி கால காரியத்தை குறித்து நிறைய நாங்க வீடியோஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் கர்த்தரும் பார்த்தீங்கன்னா, எனக்கு நிறைய அந்த கடைசி கால புத்தகத்த வாசிக்கணும்னு வாஞ்சையும் வந்துச்சு. நான் அதிகமா நிறைய புத்தகம் வாசிக்க ஆரம்பிச்சேன். அந்த இந்த பழக்கமே இல்ல. ஆனா, அ எ அ பாஸ்ட்ல எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லணும்னா, பாஸ்ட்ல வந்து நானு பலான புத்தகங்களா படிச்சது உண்டு. படங்கள பார்த்தது உண்டு. நடுப்பக்கங்கள பார்த்தது உண்டு. ஆ அது இச்சையினாவே என்ன அப்படி கொண்டு போச்சு. ஆனா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய வாழ்க்கையில அவர் என்னை பரிசுத்தமாக்கிட்டார். என் பாவங்கள் எல்லாவற்றையும் இயேசு மன்னித்து விட்டார். நான் ஒரு புதிய மனுஷனா மாறிட்டேன். என்னோட மாற்றம் வந்துட்ட பிறகு, நானு மறுபடியும் அந்த பழைய அந்த புத்தகத்தை அலைந்தது இல்ல. நான் எத தேடி அலைய ஆரம்பிச்சேன் தெரியுமா? கர்த்தருடைய ராஜ்யத்தையும், நீதியையும் நானு தேடும்படிக்கு எனக்குள்ள வாசம் செய்கிற அந்த ஆவியானவர் என்னை சத்தியத்துக்குள்ள வழிநடத்தி கொண்டு வந்தத என்னால பார்க்க முடிஞ்சது. அல்லேலூயா! அருமையானவர்களே, அப்போ அந்த நல்ல தேவன், இந்த நல்ல ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார். அவர் இந்த கடைசி கால நிகழ்வுகள், கடைசி கால காரியங்களை எனக்கு நிறைய காரியங்களை எனக்கு போதித்தார். நிறைய கடைசி கால செய்திகள், புக்குகள நான் வாங்கி வாசிக்க ஆரம்பிச்சேன், பார்க்க ஆரம்பிச்சேன். அப்போ ஏஞ்சல் டிவி எனக்கு ரொம்ப ஒரு ஒரு ஆவிக்குரிய ஒரு அ டீச்சிங்காகவும் இருந்துச்சு. அப்போ வந்து சாது சுந்தர் ஐயா வந்து நிறைய செய்திகள கேட்க ஆரம்பிச்சேன். ஏஞ்சல் டிவிய நான் கர்த்தர் வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படி இருந்துச்சு. அது சொன்னதெல்லாம் நான் டைரியில எழுதி வைத்திருந்த புத்தகம்லாம் இப்பவும் என்கிட்ட இருக்கு. நிறைய பேர் எடுத்து பார்ப்பேன். அ இப்படி கர்த்தர் அவர் வருகை குறித்தான காரியங்கள் எல்லாம் நிறைய சொன்னாங்க. இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை ஆரம்பமானது. இப்போ எதுக்கு இது என்னுடைய சாட்சியை நான் இத சொல்ல வரேன் அப்படின்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்ம பொறந்ததுலேருந்து அப்படியே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னா, அது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்ல. நான் கிறிஸ்தவ குடும்பத்தில பொறந்தாலும் கூட, நீ எப்போ கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டேன்னா, நான் பொறக்கும்போதே கிறிஸ்டியன். அதனால நான் செத்த பிறகு நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். அவ்வளோதான். இது நம்மளுடைய கணக்கா இருந்தா அது தப்பு. வேதத்தின்படி
வேத வசனத்தின்படி யோவான் 3ஆம் அதிகாரத்துல இயேசு சொல்லியிருக்கிறாங்க, எவன் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. பாருங்க, அப்போ நம்ம முதலாவதாக பூமியில பிறக்கும் பொழுது பாவ சரீரத்தோடு தான் பிறகுறோம். முதல் மனிதனாகிய ஆதாம், அவன்தான் அவன் மூலியமா தான் நம்ம எல்லாருமே பூமியில வந்தோம்ல. அப்போ நம்ம மண்ணான சரீரம் கொடுக்கப்பட்டது. இந்த மண்ணுல நம்ம பாவம் செய்தனால தெய்வ மகிமையை இழந்து போனோம். கீழ்ப்படியாம போனனால நம்ம வந்து பாவத்துக்குள்ள, இந்த பூமி சாபத்துக்குள்ள எல்லாம் வந்தது. இதெல்லாம் நமக்கு தெரிந்த காரியங்கள் தான். அப்போ மண்ணான சரீரம் நம்ம கொடுக்கப்பட்டு மண்ணால தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா இது முதல் பிறப்பு. ஆனா 2வது புதிய பிறப்பு என்னன்னா, அது பரிசுத்த ஆவிக்குள்ள பிறக்கிறது. அதுதான் புதிய மனுஷன்னு சொல்லலாம், ரட்சிக்கப்படுற அனுபவம்னு சொல்லலாம். இப்படி இது காரியம். இதுல வந்து 2 விதமான காரியங்கள் இருக்கு. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் ஆவியானவரை பெற்றுக்கொண்டேனா அப்படி நிறைய கேள்விகள் நமக்குள்ள வருது. இன்னைக்கு அது மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நீங்க என்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்கன்னா அன்றைக்கு நீங்க பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டீங்க. அதாவது எப்படி சுவிசேஷம் ஒரு மனுஷனுக்குள்ள வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய சாட்சியில சொல்லிட்டு இருந்தேன். நான் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருந்தாலும் கூட இயேசுவை மாத்திரம் நான் நம்பி இருந்த நாட்களும் உண்டு. நான் பிஃபோர் கமிங் டு கிரைஸ்ட் நான் வந்து இந்து கோயிலுக்கும் போவேன். இந்து கோயிலுக்கு நான் ஃப்ரெண்ட்ஸோட கூட போயிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸோட எதுக்கு போவோன்னு பக்தி வைராகத்துக்குலாம் இல்லை. அந்த வயசுல என்ன பண்ணுவோம்னா, அந்த வெள்ளிக்கிழமை ஆனா கோயிலுக்கு சில வயசு பசங்களாம் வருவாங்க. அவங்க பார்க்கறதுக்காக என் ஃப்ரெண்டு கூட நானும் போவேன். போயிட்டு சும்மா கோயிலுக்கு போயிட்டோமே என்ன பண்ணுறது, அவங்களும் அங்கே கடவுளை வேண்டுவாங்க. நானும் என்ன பண்ணுவேன், வேண்டுவேன். ஆனால் என்ன வேண்டுவேன் பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்தாலும் ஏசப்பான்னு சொல்லி தான் வேண்டுவேன். ஆனால் இருக்கிற இடம்னு பார்த்தா விக்கிரக கோயில் தான். அங்கே கோயிலில் நின்று என்ன பண்ண ஏசப்பான்னு சொல்லிட்டு வேண்டுவேன். ஆனால் அந்த திருநீர் வைக்க மாட்டேன், ஆனால் நெத்தில வைக்க மாட்டேன். ஆனால் இங்கே இங்கே வச்சுட்டு வந்துடுவேன். வச்சுட்டு தெரியாம வந்துட்டு ஒரு வாட்டி வீட்டுக்கு வந்துட்டேன். எங்க அம்மா பார்த்துட்டாங்க, என்னடா இது புதுசா பண்ண சொல்லிட்டு என்னை போட்டு திட்டாங்க. அது மாத்திரம் ஒரு வாட்டி ஒரு எங்க வீட்டில் இருக்கிற மாதிரி நானும் என் ஃப்ரெண்டு ராஜாவும் உட்காந்து சில காரியங்கள் பேசிட்டு இருந்தோம். என்னன்னா அந்த லவ் பத்தி பேசிட்டு இருந்தோம். எங்க அம்மா காதல வந்துச்சு, அது லவ்வா, என்ன லவ் கிவன் பேசின்னு இருக்கீங்க, என்ன விஷயம் ஏதோ சொன்னாங்க பேரு. அப்போ ஐயோ இது ஏதோ பெரிய தப்பு போல இருக்குது, பேசக்கூடாது அப்படின்னு. அப்போ எங்க வீட்டில் வந்து ஏசப்பாவுடைய ஃபோட்டோ இருக்கும். பெரிய ஒரு ஃபோட்டோ. அதில் வந்து நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஏசுநாத கையை வந்து இப்படி வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு போஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, பார்த்தியா அந்த ஃபோட்டோ பார்த்தியா, ஏசப்பா கையை பார்த்தியா இப்படி வச்சிருக்காருல்ல, நீ நீ பண்ணுற ஒவ்வொரு தப்பு ஏசப்பா என்ன பண்ணுற எண்ணிட்டே இருப்பார் அவனை மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்போ பார்த்துட்டு ஐயோ அம்மா எண்ணிட்டு இருக்காரு, இன்னும் என்னை எவ்வளோ தப்பு பண்ண போகிறேன்னு தெரிஞ்சுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு பயம் வரும். இதெல்லாம் எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு வந்து ஒரு எச்சரிப்பாக சொன்ன ஒரு காரியமாக இருந்தது. பாருங்களேன், அப்போது இன்றைக்கு பெற்றோராக இருக்கிற நாம இன்றைக்கி நம்ம பிள்ளைகளை எப்படி கடவுள் பயத்து கொள்ள நடத்துகிறோம். அன்றைக்கு எங்கள் அம்மாவுக்கு தெரிந்த வகையில் ஒரு சில காரியங்களை எனக்கு அவங்க சொல்லி அவங்க எச்சரித்தாங்க. இப்படி பேசுனா தப்பு, காதல்ன்றது நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அதுவே அவங்களுக்கு வந்து அதை பற்றிலாம் பேசக்கூடாது, தப்புன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. படத்துக்குலாம் எங்கள் அம்மா அவ்வளோ அனுப்ப மாட்டாங்க. படத்துக்கெலாம் ஒரு வாட்டி இந்த சம்பவம் நல்ல ஞாபகம் இருக்குது. நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் பொழுது, படிச்சுட்டு முன்னால் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் பொழுது எங்கள் அப்பா அம்மா ஊருக்கு போயிட்டாங்க. என்னை பார்த்தது எங்கள் அக்கா என் கூட இருந்துச்சு. அண்ணா வந்து அப்போ வேலூரில் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எதிரி என்ற ஒரு படத்துக்கு என்னை கூப்பிட்டாங்க. மாதவன் நடித்த ஒரு மூவி எதிரி படத்துக்கு கூப்பிட்டாங்க. எப்படியாச்சும் நான் போகணும்னு எனக்கும் ஆசை. பசங்களாம் டிக்கெட்டு புக் பண்ணிட்டாங்க. ஆனால் எங்கள் அக்கா இருக்க பற்றி விடவே இல்லை. அது படத்துக்கு போறியா, அப்பா அம்மா கிட்ட சொல்லு, அப்பா அம்மா இல்லை நீ இப்போ படத்துக்கு போறியா சொல்லிட்டு ரொம்ப அப்போ எங்கள் அக்கா மேலே வந்துச்சு. பிறகு எனக்கு கோவம், இப்போ இது ஏன் இப்படி இருக்குது, இதை மாதிரி கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சி விட்டோம்னு ரொம்ப தொல்லை பண்ணிட்டு சொல்லிட்டு எங்கள் அக்கா மேலே அவ்வளோ ஒரு கோவம் வேறி அந்த படத்தை பார்க்க என்ன விடமாட்டுது. எதுக்கு இது சொல்கிறேன்னா, எங்கள் வீட்டில் அவ்வளோ வந்து படம் பார்க்கக்கூடாது, அது தப்பு, அதில் தேவையில்லாத காரியம் கெட்டு போயிடுதுன்ட்டு அப்போவே அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எனக்கு புரியல. அப்போ அது அப்புறம் இன்னொன்று என்னன்னா, எங்கள் குடும்பத்தில் எங்கள் மாமா, அது தாய் மாமா, அவங்க மாமி, அவங்க வந்து அப்போது கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தாங்க, இப்போ இருக்கிறாங்க. அப்போ நான் அவங்க வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அபிஷேகம்லாம் பெற்றதுனால அவங்க இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்குறது இல்லை. ஒரு வாட்டி நான் அவங்க வீட்டுக்கு வெளியில் போயிருக்கும் போதோ அங்கே வந்து டிவிலாம் பார்த்துட்டு இருக்கும்போதோ
அவங்க சொல்லுவாங்க, டிவிலாம் ஆஃப் பண்ணுங்க. என்ன டிவிலாம் போட்டுட்டு இருக்கீங்க? டிவிலாம் பார்க்கலாமா கஷ்டம்னுவாங்க. என்னடா ரொம்ப போச்சு, டிவி பார்த்தது ஒரு குத்தமா, இதை பார்க்கக்கூடாது அதை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்களே, அது பார்த்தா என்ன ஆக போகுது அப்படின்னு எனக்குள்ள கேள்வி. எனக்கு கேட்கல, ஆனால் கேள்வி, ஏன் டிவி பார்த்தா என்ன குத்தம், அதில் என்ன வந்துட போகுது அப்படின்னு யோசிப்பேன். அப்போ இப்போ நானே என்ன சொல்கிறேன், அதெல்லாம் தவறு. இன்னும் நானும் சில வீடியோஸ் போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அந்தந்த ஸ்டேஜில் ஒரு விதமான கேள்விகள் நமக்குள்ள வருது. இன்னைக்கும் நான் ஒரு சில காலம் சொன்னா, என்ன இருந்தாலும் எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ வந்து பெரியவங்க பேசினுக்கிறான், இருந்தாலும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து பேசினுக்கிறானே, இது நியாயமா அப்படின்னு சொல்லலாம். ஆனா இது நியாயம் இல்லைன்றதெல்லாம் அப்புறப்பட்டது. அன்னைக்கே காலம் வந்து எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு இருக்கிற காலம் 20 வருஷத்துக்கு இது நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் 20 இயர்ஸ்க்கு முன்னால் நான் கடந்த நாட்களை நான் சொல்லிட்டு இருக்கேன். 20 வயசு நடந்த சம்பவங்களை தான் 20 வயசுக்குள்ளே டீனேஜ் நடந்த சம்பவத்தை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு 40 வயசு கிட்ட ஆக போகுது. 20 இயர்ஸுக்கு முன்னால் நடந்த கதையை சொல்லிட்டு இருக்கிறேன். அன்னைக்கு இருந்த உலகமும் இன்னைக்கு இருக்கிற உலகமும் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அன்னைக்கு இருந்த பிதாசுடைய கிரியையும் இன்னைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா பல மடங்கு அதிகமா இருக்கு. இது இந்த மாதிரி சூழ்நிலையில நாம எப்படி வாழணும்? இன்னைக்கு அன்னைக்கு நான் என்னோட டீனேஜ் நாட்கள்ல என் கையில போனோ டிவியோ எனக்கு வந்து அவ்வளோ அதில் ஒரு விஷயமும் இருக்காது. அப்போல்லாம் ஃபோனுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இந்த மொபைல் ஃபோன்லாம் அப்போ இல்லையே. எங்கள் வீட்டில் ஃபோனுன்னு ஒரு கான்செப்டே இல்லை. அப்போல்லாம் லெட்டர் தானே, லெட்டர் தான் அதிகமாக போவோம். தந்தி வரும், அப்புறம் லெட்டர்ஸ் இன்லேண்ட் லெட்டர் தான் வரும், நான் போய் போஸ்ட் பண்ணிட்டு வருவேன். மற்றபடி ஃபோனுன்றதுல எங்கள் வீட்லேயே இல்லை. லெட்டர் மூலியம் வந்து அப்போல்லாம் பேசிப்பாங்க, ஃபோன்றது இல்லை. ஒரு இந்த கிறிஸ்மஸ், தீபாவளி, பொங்கல் வாழ்த்துக்கள் அப்படின்னா ரீட்டிங்ஸ் எழுதி போஸ்ட் பண்ணி அனுப்பிடுவோம். அப்புறம் ரீட்டிங்ஸ் தான் வைப்பாங்க. இதெல்லாமே அப்போ வந்து டிவின்னு பார்த்தீங்கன்னா டிவியில் அவ்வளோ சேனல்ஸ் இல்லை, தூர்தர்ஷன் தான் வரும். அதில் என்ன மோஸ்ட்லி ஹிந்தி சேனல்ஸ் வரும். அதில் மறுபடி எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஆனால் இப்போ இந்த காலம் அப்படிப்பட்டது இல்லை. இந்த காலம் அப்படிப்பட்ட காலம் இல்லை. இன்னைக்கு சின்ன குழந்தைங்க கூட மொபைல் ஃபோன் எடுத்து பார்க்குது. யூடியூப் போது வாய்ஸஸ் ஆன் பண்ணி அது விருப்பப்பட்ட அதை பேசி டைப் பண்ண தெரியலனா கூட, வார்த்தை தெரியலனா கூட யூடியூப் எடுத்து வாய்ஸ் ரெக்கார்டை போட்டு தமிழ் கார்ட்டூன் அப்படின்னு சொன்னால் தமிழ் கார்ட்டூன் வந்து பார்க்குதுங்க. அப்போ இன்னும் என்னென்னலாம் போடலாம். நான் சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு வந்து விஜய் படம் நான் பார்க்கணும் அப்படின்னா விஜய் படம் வரும்போது பார்க்க போதுங்க. என்னென்ன காரியங்கள் பண்ணலாமே. அப்போ இன்னைக்கு தொழில்நுட்பன்றது வந்து அதிகமாக வளர்ந்து இருக்கிறதுனால இன்னைக்கு பாவம் வாசல் படியில படுத்துட்டு இல்லை, பாவம் உள்ள வந்துருச்சு, வீட்டுக்குள்ள வந்துருச்சு. சொல்லுவாங்களா, பாவம் வாசல் படியில படுத்துட்டு இருக்கு, கவனமா இருங்க. இப்போ வாசல் படுத்துல இல்லை, வீட்டுக்குள்ளேயே நம்ம பெட்டில் உட்காந்துக்குது பாவம். நாம இன்னைக்கு இந்த சூழ்நிலை தான் வந்துட்டோம். இதுல இருந்து தான் நம்மளை காப்பாற்ற கர்த்தர் நம்மோடு கூட போராடி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இந்த செய்தியை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம்ல, நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும். நீ கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருந்தாலும் கூட நீங்க ஒரு பாதை உங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கணும். கிறிஸ்துவுக்கு முன் நான் இப்படி இருந்தேன், கிறிஸ்துவுக்கு பின்ன நான் இப்படி இருக்கிறேன். ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நான் சொன்ன இவ்வளவு டீப்பா லென்த்தா சொன்னதுக்கான காரணம் என்ன தெரியுமா? முன்ன ஒரு வாழ்க்கை இருந்துச்சு, இப்ப அந்த வாழ்க்கை இல்லை. இப்ப நான் முற்றிலும் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன். இன்றைக்கு நான் பாவம் செய்யாம பரிசுத்தமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னா அப்படிங்க அவ்வளவு பரிசுத்தமானா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் வசனம் சொல்லுது. இன்னைக்கும் தவறுகள் செய்கிறேன், விழுந்து போகிறேன். ஆனாலும் கூட கர்த்தர் என்னை தாங்கி பிடிக்கிறாரு. அப்போ எனக்கு பாவம் செய்யும் போது எனக்கு வந்து பாவத்தின் மேலே அதிக ஈடுபாடு இருந்தது. அது வந்து நிறுத்த முடியாத ஒரு தண்ணியை போல ஓடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கு ஒரு தவறு ஒரு வார்த்தை பேசும்போது கூட அது தவறு என்பதை என் ஆவியானவர் உணர்த்துகிறார்ல. ஆவில ஒரு உணர்வு வருதுல, இதை நான் செஞ்சுட்டேன், இது பாவம், இது என்னுடைய ஆத்மாவை கலங்க பண்ணினது, என் ஆவியை கலங்க பண்ணினது. உடனே தெய்வ சமூகத்துல போய் நான் ஒப்புரவாகிறேன். 300 நாட்கள்ல அப்படிப்பட்ட ஒரு பாவ அறிக்கையோ ஒரு விதமான எச்சரிக்கையோ எனக்கு கேட்டதில்லை. ஆனா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு தவறு செய்யும் பொழுது ஒரு இடத்துல ரொம்ப நாள் தேவையில்லாத வார்த்தைகளை பேசியிருப்பேன்னா பேசக்கூடாது, வாயில கண்ட்ரோல் இருக்கணும். ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை, ஒரு உணர்வை என் உள்ளத்துல நான் இருக்கிறத உணர்கிறேன். அப்போ எனக்குள்ள ஒரு
கட்டுப்பாட்டின் ஆவியானவர் இருக்கும் பொழுது நான் எதை பார்க்கணும், கேட்கணும், உக்காரணும், போகணும், வரணுன்றத அவர் சொல்லிக் கொடுக்கிறபடியால அவருக்கு கீழ்ப்படியும் போது நான் பிழைத்துக் கொள்ளுவேன். அவர் என் கூட பேசுறத நான் உணரணும். நான் அவரோடு கூட எந்த அளவுக்கு நான் ஐக்கியப்பட்டு உறவாடி கொள்றேனோ, அந்த அளவுக்கு சத்தத்தை நான் கேட்கும் பொழுது நானு அதை விட்டு வெளியே வருவேன். ஒருவேளை நீங்க என்ன பேசுறது நான் இஷ்டம் போல இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆவியானவரையும் மீறி என்னுடைய சுயத்துக்கு நான் இடம் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது தான் என் வாழ்க்கையில ஆபத்தை நான் சந்திக்க முடியும். இவன் நான் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகப்பட்டிருந்தாலும் கூட, தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் கூட அவர் பாவம் செய்தார். அவர் பாவம் செய்த பிறகு நாகமான் அவர் பாவத்தை எச்சரித்து தாவீதுக்கு சொல்லும்போது அவர் மனம் திரும்பி அழுததை நாம சங்கீதம் 51 நாம பார்க்கிறோம். அப்ப அபிஷேகம் பெற்றவர்களால பாவம் செய்யவே முடியாது. இல்ல, பாவம் என்பது ஒரு மனுஷன் பூமியில வாழ்ற வரைக்கும் பாவம் செய்ய முடியும். பிசாசு பல வகையில முயற்சி பண்ணுவோம். எந்த வகையிலாச்சும் உலகம், மாமிசம், பிசாசு, இது மூணுத்தையும் விசுவாசிக்க நாம ஜெயிக்கணும். இயேசு சொன்னாரு, இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திறந்து கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நமக்கு ஜெயம் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவை நம்ம பற்றி கொண்டிருக்கும் பொழுது அவர் நமக்கு ஒரு கம்பீர சத்தத்தை முழங்கப்படுவார். இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு கம்பீர சத்தம் வரணும். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் முறுமுறுப்பு சத்தங்கள் ஓய்ந்து போகட்டும். ரட்சிப்பின் கம்பீர சத்தம். ஹல்லேலூயா. அந்த சத்தத்தை நீங்க கேட்டிருக்கிறீங்களா? ரட்சிப்பின் சந்தோஷம்தான் கம்பீர சத்தம். மனம் திரும்புகிற ஒரு ஆத்மாவின் நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த ஒரு சந்தோஷம் உண்டாகலாம். ஒரு ஆத்மாவின் நிமித்தம். இன்றைக்கு நம்ம எதுக்காக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் தெரியுமா? இன்றைக்கு ஏன் ஆத்மா பிழைத்தது போல வெளியே இருக்கிற அநேக ஆத்மாக்களை நான் கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வரணும். அதுதான் ரட்சிக்கப்பட்ட, காப்பாற்றப்பட்ட நம்ம எல்லாரும் மேல விழுந்த கடமை. எப்படியாவது வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் திருவசனங்களை ஜாக்கிரதையாய் நம்ம பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் நம்ம கட்டளையே கொடுத்திருக்கிறாரு. முதல்ல நம்மளுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்குள்ள ஒரு பரிசுத்தமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உண்டாகணும். நான் மற்றவர்களை மன்னிக்கிற குணம் எனக்குள்ள இருக்கணும். அப்புறம் எனக்குள்ள கோபம் இருக்கக்கூடாது. ஒரு பொறுமையான தன்மை இருக்கணும். கெட்ட வார்த்தையோ இல்லை கெட்ட நடத்தைகளோ எனக்குள்ள காணப்படக்கூடாது. நான் கிறிஸ்துவை ரெஃப்ளெக்ட் பண்ற மனுஷனா நான் இருக்கணும். அப்பதான் என்னுடைய வார்த்தைகளை நான் சொல்லும் பொழுது அது கேட்கறவர்களுக்கு ஒரு பிரோஜனமா இருக்கும். எனக்குள்ள மன்னிக்காத குணத்தை வச்சுக்கொண்டு நான் மன்னிப்பை குறித்து உங்ககிட்ட பேசுவேன் என்று சொன்னால் அங்க கர்த்தருடைய வார்த்தை ஒர்க் ஆகாது. ஏன்னா நானே இங்க ஒருத்தரை மன்னிக்க மன இயங்காம நான் மன்னிப்பை குறித்து நான் பிரசங்கம் பண்ணணும். எப்படி இருக்கும்? அப்போ இன்னைக்கு நம்மை நாம் நிதானித்து அறியணும். இன்றைக்கு நாம் எல்லாருமே வழி தவறி தான் போகிறோம். ஆனா அந்த வழி தவறி ஆண்டவரே நான் பாவம் என்று உணர்கிறேன், நான் பாவம் செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க, என் ஆவி ஆத்ம சரீரத்தை நீங்க ஆளுகை செய்யணும் அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் கட்டாயம் நம்மை வழிநடத்த சித்தமா இருப்பாரு. சரி, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற நீங்க உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு நேரத்தை விட்டு கொடுங்க. கர்த்தருடைய கரத்துல உங்க ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்பு கொடுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்ம வேதம் வாசிக்கிறதுனால கிறிஸ்தவர்கள் அல்ல, ஜெபிக்கிறதுனால கிறிஸ்தவர்கள் அல்ல, ஆலயத்துக்கு செல்கிறதுனால கிறிஸ்தவர்கள் அல்ல, அப்புறம் கம்யூனியன் எடுக்கிறதுனால நம்ம கிறிஸ்தவர்கள் அல்ல. கிறிஸ்தவர் என்பது யார் என்றுனா நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை கிறிஸ்து இயேசுவண்ட ஒப்பு கொடுத்து முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவோமானால் அவன்தான் உண்மையாலே கிறிஸ்தவன். கிறிஸ்து எனக்குள்ள வாசம் செய்கிறார், அதனால் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொள்ள முடியும். இன்றைக்கு அப்படி ஒரு சப்மிட்ஃபுல் லைஃப் வாழும்படித்தான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பின் கம்பீர சத்தம் என்றென்றைக்கும் நம்முடைய வீடுகளில் துணிக்கட்டும், நம்ம உள்ளத்துல துணிக்கட்டும். நம்ம யாரு அப்படின்னா நம் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள், கர்த்தாதி கர்த்தருடைய சேனைகளில் இருக்கிற தேவ பிள்ளைகள். நமக்குள் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகட்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம கண்களை மூடி ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஒரு காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தேவனே. அப்பா, இந்த நாளில கூட ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தினால எங்கள் இருதயத்தை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஆம் ஆண்டவரே, ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை நாங்கள் கேட்க விரும்புகிறோம். அப்பா, எங்க உள்ளத்துல வியாகுலங்கள் பெருகும் போதெல்லாம், அப்பா, அந்த வியாகுலங்கள், கவலைகள், பாரங்களை எல்லாவற்றிலும் உம்முடைய சமூகத்தின் நிமித்தம் அதை நீக்கி போடுகிற தேவனாக இருக்கிறீங்களே. அப்பா, இன்றைக்கு அப்பா ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில அப்பா நாங்கள் ஒரு புதிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள, புதிய மனிதராய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். அர்ப்பணிப்புள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை நாங்கள் வாழத்தக்கதான கிருபையை எங்களுக்கு தந்தருளும். உடைய வருகையின் நாட்கள் நெருங்கிவிட்டது. இனியும் நாங்கள் அப்பா நாங்கள் மோசம் போகாதபடிக்கு ஜாக்கிரதையாய் மனம் திரும்பி கர்த்தருடைய ராஜ்யத்தை நாங்கள் தேடவும், அவரை பின்பற்றவும், சத்திய வசனத்தின் நடக்கவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பெடுத்துக்கொள்ளும். அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியாகிய தேவன் நீர் அவர்களோடு இடைப்படுவீராக. ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழட்டும். கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். சகல தீமைக்கு விலக்கி கர்த்தர் ரட்சித்தரல வேண்டும் என்று மீட்பு ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரு. உங்க வாழ்க்கையும் சாட்சியாக மாறும் வரை எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.